இது அன்புடன் ரூல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னினா முக்கியமான 3 இன்க்ரீடியன்ட்: தேங்காய், உடைச்ச கடலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இதை தவிர்த்து 4வது ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கட் பண்ண 1 கப் தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லை 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைச்சோன்னா மிக்ஸி ஜார் சூடாகும், அதனால சட்னியோட டேஸ்ட் மாறும். அதனால தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கும் போது மிக்ஸி ஜார் சூடாகாது. அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பை சட்னி மேலே ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரான தேங்காய் சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.